சோலமன் காலகட்டத்துல இருந்து சோலமன் காலகட்டத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு பாஸ்கா விழாவே அவங்க கொண்டாடவே இல்லை. முழு தேசமாக அவங்க கொண்டாடவே இல்லை. எசேக்கியா இந்த மக்கள் வந்து எல்லாரும் ஒன்று ஒன்று கூடி ஜெபிக்கணும், ஆண்டவர்கள் அவருக்கு பிடித்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தேசம் வந்து கொஞ்சம் பிரிந்திருந்தாலும் அது ஒன்றுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டு ஒரு கொண்டு வருகின்றார். இப்போ அப்ரஹாமின் கடவுள், இசஹாக்கின் கடவுள், யாக்கூபின் கடவுளுக்கு அவங்க திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டு அவர் அதை செய்கின்றார். ஆராதனையில வந்து கடவுளை மட்டும்தான் அவங்க ஆராதிக்கணும். ஆனா மனம் மாறுதலுக்கு வருவதற்கு அவங்க தயாராக இல்லை. வாசிக்கிறீங்களா? ஒரு 2 குறிப்பீடு 30வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும். இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவருக்கு பாஸ்கா விழா கொண்டாட ஆண்டவரின் இல்லத்திற்கு வருமாறு இஸ்ரேல் யூதா மக்கள் அனைவருக்கும் ஆள் மூலமும் எப்ராயிம் மனாசே குலத்தாருக்கு மடல் மூலமும் எசேக்கியா அழைப்பு விடுத்தார். பாஸ்காவை 2ஆம் மாதத்தில் கொண்டாடுவதாக அரசரும் எல்லா தலைவர்களும் எருசலேமின் மக்கள் சபையார் எல்லாரும் முடிவு செய்தனர். குறிப்பிட்ட காலத்தில் கொண்டாட இயலாததற்கு காரணம் போதுமான குருக்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லை. மக்களும் எருசலேமில் வந்து கூடவில்லை. அரசருக்கும் மக்கள் சபையார் எல்லாருக்கும் இத்திட்டம் சரியெனப்பட்டது. எருசலேமில் இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவருக்கு பாஸ்கா விழா கொண்டாட பெயர்சபா முதல் தான் வரை இருந்த இஸ்ரேலர் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கும் ஓர் அறிவிப்பை அனுப்ப முடிவு செய்தனர். ஏனெனில் எழுதியுள்ளபடி மக்கள் பெரும் தொகையினராய் அதனை கொண்டாடவில்லை. அரசரிடம் இருந்தும் தலைவர்களிடம் இருந்தும் மடல்களை பெற்றுக்கொண்ட அஞ்சலர் அரச கட்டளைப்படி இஸ்ரேல் யூதா நாடெங்கும் சென்று இஸ்ரேல் மக்களே, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அப்பொழுது அசீரிய மன்னனின் கைக்கு தப்பிய எஞ்சியோராகிய தங்களிடம் அவர் மீண்டும் வருவார். தங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவருக்கு எதிராக தீமையானதையே செய்த உங்கள் தந்தையர் சகோதரர்கள் போன்று நீங்கள் இருக்க வேண்டாம். நீங்களே காண்பது போல் அவர் அவர்களை கடுமையாக தண்டித்தார். உங்கள் மூதாதையரை போல் நீங்களும் முரட்டு பிடிவாதம் கொண்டவராய் இருக்க வேண்டாம். மாறாக ஆண்டவருக்கு பணியுங்கள். அவர் என்றென்றும் புனிதமாக்கியுள்ள திருத்தலத்திற்கு வந்து உங்கள் கடவுளாம் ஆண்டவருக்கு ஊழியம் புரியுங்கள். அப்பொழுது அவரது கோபக்கனல் உங்களை விட்டு நீங்கும். நீங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வந்தால் உங்கள் சகோதரர்களும் புதல்வர்களும் தங்களை சிறைப்படுத்தி இருந்தோரிடம் இருந்து இரக்கம் பெற்று இந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவர். ஏனெனில் உங்கள் கடவுளாம் ஆண்டவர் அருளும் இரக்கமும் கொண்டவர். நீங்கள் அவர்வால் திரும்பினால் அவர் தம் முகத்தை உங்களிடமிருந்து திருப்பிக் கொள்ளார் என்றனர். அஞ்சலர் எப்ராயிம் மனாசே நாடுகளிலும் செபுலோனிலும் கூட நகர் நகராகச் சென்றனர். ஆனால் அவற்றின் மக்கள் இவர்களை எள்ளி நகையாடினர். ஆமீன். ஆமீன். நல்லதை சொன்னா சில பேருக்கு வந்து புரியாது, ஏற்றுக்கொள்ள மனநிலை இருக்கா. அது வந்து இங்க நம்ம பார்க்கணும். கேவலப்படுத்தி அவங்க அனுப்புறாங்க. எசேக்கியா அரசராக இருந்துட்டும் வந்து இந்த அவமானம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிட்டுமே வந்து அவரு அவங்க வந்து மக்களை அழைக்கின்றார். ஏன்னா கடவுளுக்கு பிடிக்கும்ன்ற ஒரு காரணத்தால் கடவுளை நேசிச்சிருந்தார். அதனால அவரு செய்யறாரு. ஆண்டவருக்கு ஏற்றபடியா. ஆனா அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு மனநிலையில அவர் இருந்தார். எதனால? மத்தேயு 5வது அதிகாரத்துல 6வது வசனத்துல அந்த ஆண்டவர் அந்த நீதி, ஆண்டவரோட நீதி எல்லாம் அவரோட மக்கள் எல்லாருக்குமே அது வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. மத்தேயு 5வது அதிகாரத்துல 6வது வசனம். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். ஆமீன். ஆமீன். நீதி நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படும் போது உறுதியாக நம்ம கிருபையை நம்ம அனுபவிக்கலாம். இதே மத்தேயுலேயே 10வது அதிகாரத்துல 14வது வசனத்தை எடுத்து வாசிப்பாரு. ஆண்டவர்
தெளிவாக சொல்றார். எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வார்த்தையை உதாசீனப்படுத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்க வார்த்தையை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல நம்ம சொல்ற வார்த்தையை நம்மளை கீழ்படியாம இருந்தது கிடையாது. ஆண்டவர் ஆவியானவரை உதாசீனப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிறார். மத்தேயு 10வது அதிகாரத்துல 14 20 வரைக்குமே வாசிக்கிறீங்களா? உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்த நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையோர்களாகவும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்பொழுது அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்லர், மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். ஆமீன். பல நேரத்துல நான் கவனிச்சிருக்கிற விஷயம், எல்லாரும் ஆண்டவரை பத்தி இன்னொரு ஆண்டு பேசணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன பேசுறதுன்னு யோசிக்கிறேன். ஆவியானவருக்கு கீழ்ப்படிவதற்கு அவங்க தயாரா இருக்கு. அந்த எந்த அளவுக்கு அவங்க ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டு அற்புதமாக ஆண்டவர் செயல்படுவதை நான் பார்த்திருக்கேன். அற்புதமா பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் செயல்படுவார். ஆவியானவர் கீழ்ப்படிந்தவங்க எல்லாம் பியூட்டிஃபுல்லா ஆவியானவர் அங்க செயல்படுத்துவார். இது இயேசு ஆண்டவர், அது சீடர்கள் மட்டும் இல்லை, இயேசு ஆண்டவரும் பல இடத்துல அவர் தடங்கள் வந்திருக்கு. நாசரேத் அவரோட ஊர்லயே அவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரத்துல 51 52 53 வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு நகரத்துல அவர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அதனால நம்ம ஆண்டவரோட வார்த்தையை விதைக்கின்றோமா, நம்ம கடமையை நம்ம செய்கின்றோமா, நம்ம உள்ளத்துல ஆண்டவர் மேல ஒரு அன்பு இருந்தது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்ததை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுவோம். நம்ம செய்த நன்மையை மற்றவங்களுக்கு சொல்லுவோம். அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல 6வது வசனம், விதைக்க வேண்டியது நம்ம கடமை. ஆனா ஆண்டவர் தான் அதுக்கு வளர்ச்சி தருவார். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளைய செய்தார். ஆமேன். ஆமேன். சோ நம்ம நட வேண்டியது நம்ம வேற யாராவது அவங்களுக்கு வளர்ச்சி தரலாம். ஆண்டவர் தான் அதுக்கு தண்ணி ஊத்தலாம். இன்னொரு ஆளுக்கு தண்ணி ஊத்தலாம். ஆண்டவர் தான் அதுக்கு வளர்ச்சி தரலாம். மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரத்துல 14-19 வரைக்கும் வாசி பாத்தீங்கன்னா, இயேசு ஆண்டவரை இன்னொரு ஊர்ல அவங்க வேண்டாம், இங்க இருந்து வேலைக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரு நல்லதுதான் செஞ்சார். இத்தனைக்குமே எசேக்கியா எப்படி நல்ல விதமா எல்லாரையும் அழைக்கின்றார், ஒரு விழாவுக்கு அழைக்கின்றார், போறது கிடையாது. அது மாதிரி இயேசு ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கின்றார். மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரத்துல 14-19. ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால வருகின்ற அவர் என்ன செய்யறாரு அதுக்கு பாத்துக்கிறீங்களா? மார்க்கு நற்செய்தி பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடி போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது லகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்த இருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்.
ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்போலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆமீன். ஆண்டவர் நமக்கு செய்ததை மற்றவங்களுக்கு சொல்லணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பது அப்படின்றது இதுதான். உங்க ஆண்டவர் சொல்ற, நீ ஏன் கூட வா, நீ ஒருத்தன் தான் என்னை ஏற்றுக்கிட்ட, அதனால ஏற்றுக்கொண்டிருக்க, அதனால ஏன் கூட வா அப்படின்னு அவர் சொல்லணும். நீ போய் அங்க போய் நான் செய்ததை நான் வந்து உனக்காக செய்தது சொல்லு அப்படின்ற. அதனால சில பேர் நம்மளை வந்து இப்போ வந்து ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். அந்த மாதிரி என் வாழ்க்கையில நான் வந்து பல பல சூழ்நிலையை பார்த்தேன். ஒரு வாட்டி சில பேர் வந்து, ஆனா நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்து அது இது வந்து நடக்கின்ற விஷயம். ஆண்டவர் சொல்றபடி ஆண்டவர் வந்து அது மற்றவங்க இப்ப ஏற்றுக்கொள்ள, இப்போ அந்த சாத்தான் கண்ட அடைத்து இருந்தாலும் இதுக்கப்புறம் ஒரு காலத்துல அவங்களுக்கு புரிவதற்கு ஆவியானவர் அந்த புரிந்துதல் தருவார். அது புரிந்துதல் வரும்போது, ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே நம்ம உள்ளத்துல தட்டி கொண்டிருக்கின்றார். நம்ம கதவு திறப்போமா அப்படின்னு சொல்லி தட்டிட்டு இருக்கிறார். திருவழிபாடு 3வது அதிகாரத்துல 19, 20 சரிங்களா? எப்பவுமே தட்டிட்டு இருக்கார். மனம் மாற மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஆவலாக காத்து. சரிங்களா? நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு. இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். ஆமீன். ஆமீன். அடுத்து திருத்தூதர் பணிகள் 14வது அதிகாரத்துல 1-7 வரைக்கும் வாசிங்கன்னா, ஆண்டவர் அற்புதமான விஷயங்கள் செய்யறாரு. ஆனா சில பேர் அதுல பட்சத்தை அவங்க வந்து தவறான அவங்க தவறா சொல்லி கொடுக்குறாங்க, போய் சொல்லி ஏமாற்றுகின்றார்கள். திருத்தூதர் பணிகள் 14வது அதிகாரத்துல 1-7 இந்த மாதிரி எப்ப எந்த இடத்துல போனாலும் சரி நமக்கு எதிரான சில மக்கள் இருப்பாங்க. வாசிக்கிறீங்களா? இக்கோனியாவிலும் இப்படியே நிகழ்ந்தது. பவுலும் பர்னபாவும் யூதருடைய தொழுகை கூடத்திற்கு சென்று இவ்வாறே பேசிய போது யூதரிலும் கிரேக்கரிலும் பெருந்திரளானோர் நம்பிக்கை கொண்டனர். ஆனால் நம்பாத யூதர் சகோதரருக்கு எதிராக பிற இனத்தவரை தூண்டிவிட்டு அவர்கள் உள்ளத்தை கெடுத்தனர். ஆயினும் அவர்கள் அங்கு பல நாள் தங்கி ஆண்டவரை பற்றி துணிவுடன் பேசினார்கள். ஆண்டவரும் தம் அருள் செய்திக்கு சான்றாக பல அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் அவர்கள் வழியாக செய்தார். திரண்டிருந்த நகர மக்கள் 2ஆக பிரிந்தனர். ஒரு பிரிவினர் யூதரோடும் மற்ற பிரிவினர் திருத்தூதரோடும் சேர்ந்து கொண்டனர். பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எறிய திட்டமிட்டனர். இதை அவர்கள் அறிந்து லிக்கோவோனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திராவுக்கும் தெருபைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பிச் சென்றார்கள். அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆமீன். ஆமீன். இதோட நின்றுக்கல, அதுக்கப்புறம் வர ஒரு அற்புதத்தை செய்யறாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு கடவுள் மாதிரி, சியோஸ் கடவுள், ஹெர்மிஸ் கடவுள் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கடவுள் வந்து மனித உருவத்தை வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பெருசா உயர்த்துவாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் மற்றவங்க வந்து ஏமாத்தி திருப்பியும் கல்லெறி என்ற விதத்தில் வருவோம். அந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க வருகின்றார். ஆண்டவர் பின்னாடி செல்லும்போது பல விதமான இந்த மாற்றங்கள். ஏன்னா நம்ம போடுகின்ற போர் நம்ம குடும்பத்துல கூட இருக்கலாம். குடும்பத்துல ஒருத்தர்கிட்ட ஆண்டவரோட வார்த்தையை கொடுப்பதா கூட இருக்கலாம். ஆனா போர் போடுவது மனிதர்களோட அல்ல, சாத்தானோட நம்ம போர் போட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஆண்டவர் புரிந்து கொள்ள அழைக்கிறார். எபேசியர் 6வது அதிகாரத்துல 10-14. போன வாரம் கூட என் தம்பிக்கு கவுன்சிலிங் பண்ணிடுறோம். நம்ம வந்து போர் வந்து போடுகின்றது சாத்தானோட போட்டுட்டு இருக்கிறோம், மனிதர்களோட அல்ல. எபேசியர் 6வது அதிகாரத்துல 10-14 வாசிங்களா? இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை,
ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றலுடையோர், வான்வெளியிலுள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகையால் உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு போதும். நீதியை மார்பு கவசமாக அணிந்து நெல்லுங்கள். ஆமீன். ஆமென். So, இங்க அதோட விளைவு என்ன? எசேக்கியா செய்த அந்த எல்லாரும் அழைத்துதல் வழியாக, எல்லாரும் ஜெபத்தின் வழியாக என்ன விளைவு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 குறிப்பீடு 30வது அதிகாரத்துல அற்புதமான எல்லாருக்குமே 18வது வசனத்துல இருந்து 20 வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு அற்புதமான ஒரு ஜெபம் சொல்லுவாரு. ஆண்டவர் அற்புதமான ஒரு ஹீலிங், மக்கள் எல்லாருக்கும் வந்து ஹீலிங் தருவார். 2 குறிப்பீடு 30வது அதிகாரத்துல 18ல இருந்து 20 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? குருக்கள் தங்கள் எல்லா குழந்தைகள், மனைவியர், புதல்வர், புதல்வியர் ஆகிய அனைவருடனும் பதிவு செய்யப்பட்டனர். ஏனெனில் அவர்கள் தங்களையே தூய்மையாக வைத்துக் கொள்வதில் மிகவும் கவனமாக இருந்தனர். தங்கள் நகர்களை அடுத்த வெளிநிலங்களிலோ வேறு நகர்களிலோ வாழ்ந்த ஆரோனின் புதல்வர்களான குருக்களுக்கு சேர வேண்டிய பங்குகளை அளிக்க ஆள்கள் நியமிக்கப்பட்டனர். குருக்கள் குடும்பங்களில் எல்லா ஆண்களும் லேவியர்களின் இல்ல 18ல இருந்து 20 தான் வாசிக்கிறீங்களா? 18ல இருந்து 20. கொண்டவராய் இருக்க வேண்டாம், மாறாக ஆண்டவருக்கு பணியுங்கள். அவர் என்றென்றும் புனிதமாக்கியுள்ள திருத்தலத்திற்கு வந்து உங்கள் கடவுளாம் ஆண்டவருக்கு ஊழியம் புரியுங்கள். அப்பொழுது அவரது கோபக்கனல் உங்களை விட்டு நீங்கும். நீங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வந்தால் உங்கள் சகோதரர்களும் புதல்வர்களும் தங்களை சிறைப்படுத்தியோரிடமிருந்து இரக்கம் பெற்று இந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவர். 18ல இருந்து 20 வரைக்கும் எண்ணிக்கை ஒரு பெரிய எண்ணிக்கை வரும். ஆனா தூய்மைப்பட்டிருக்க மாட்டாங்க. தூய்மைப்படுத்துவான். எசேக்கியா வந்து அவருக்காக ஜெபிப்பான், அவங்களுக்காக ஜெபிப்பான். அவர் சொல்றாரு, ஆண்டவரே எங்களை எல்லாரையும் மன்னிங்க, அவங்க உள்ளத்தை பாருங்க, தூய்மைப்படலை அப்படின்னாலும் அவங்க உள்ளத்தை பார்த்து அவங்களை தூய்மைப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிப்பாரு. ஆண்டவர் 20வது வசனத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எசேக்கியாவோட ஜெபத்தை கேட்கின்றார். இந்த மக்களை வந்து அவரு சுகப்படுத்துகின்றார், குணப்படுத்துகின்றார், ஹீலிங் எல்லாரும் பெறுகின்றார்கள். அது மட்டும் இல்லை, 2 அரசர்கள் 18வது அதிகாரம், 2 அரசர்கள் 18வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, அதுல 19வது வசனத்துல இருந்து 35வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஜெனகரன் அவரோட தூதர்களை அவர் அனுப்பி ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர், மன ரீதியா வந்து அவர் பயப்படுத்த பாத்தீங்கன்னா, இப்படி சாத்தானை போல அவர் செயல்படுகிறார். அவர் வந்து யூதாவை கொச்சப்படுத்துகின்றார். இந்த எகிப்து வந்து உங்களை வந்து காப்பாற்றுவோம்னு நினைக்கிறீங்களா? 21வது வசனத்துல அவர் சொல்லுவார், யாரும் உங்களை காப்பாற்ற போறது கிடையாது அப்படின்னு. 2வது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறியா? 22வது வசனமும் 30வது வசனமும் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறியா? உனக்கு வந்து அதுலயும் வந்து வீணு உனக்கு வந்து ஒரு உதவியும் கிடைக்க போறது கிடையாது, கடவுள் ஒன்று உதவி செய்ய போறது கிடையாது. இந்த அசிரிய போர் வீரர்களை எந்த கடவுளும் தாக்கு பிடிச்சது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அடுத்த ஒரு 33வது வசனத்துல இருந்து 35வது வசனம் வரைக்கும் நீங்க அதை பார்க்கலாம். அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? இஸ்ரேல் மக்கள், ஜெருசலம் மக்கள் வந்து போர் இல்லாமல் சூழ்ச்சி வழியாக வந்து அவங்கள அடிமையாக்கிடலாம் அப்படின்னு. போர் போட்டாதான நஷ்டங்கள்லாம் வரும், போர் இல்லாமே வந்து ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி 31வது வசனமும் 32வது வசனமும் வாசிங்கன்னா அதை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா அதுல முக்கியமான ஒரு வசனம் அப்படின்றது அந்த மக்களுக்கு நீங்க பதில், அந்த தூதர்களுக்கு நீங்க பதில் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அரசர் சொல்லியிருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார். 36வது வசனம், 2 அரசர்கள் 18ல 36 வாசிக்கிறீங்களா? 18ல 36. ஆனால் மக்கள் மௌனமாய் இருந்தனர், ஒரு வார்த்தை கூட பதில் கூறவில்லை. ஏனெனில் அவனுக்கு ஒரு பதிலும் கூற வேண்டாம் என்ற அரசர் கட்டளையிட்டிருந்தார். ஆமீன். ஆமீன். சில நேரத்துல வந்து இந்த ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில வந்து வேலை செய்யும்போது, இப்போ எங்க கிட்ட வந்துட்டு, என்கிட்ட இல்ல அந்த பெருசா வந்து சாத்தானெல்லாம் வந்து பெருசாலாம் பேசி பயப்படுத்தலாம் முடியாது. அதனால
கூட ஒரு 4 பேரா வந்து சேர்ந்து ஜெபிப்போம். 2 பேர் 3 பேரா ஜெபிப்போம். அதுல இருக்கிற வீக்கா இருக்கிற புதுசா இருக்கிற மக்கள் வந்து அவன் ஏமாத்தி இப்ப ஜெபிக்காத, ஜெபிச்சா உனக்கு இந்த மாதிரி ஆயிடும், அந்த மாதிரி ஆயிடும், பயத்தை கொண்டு வருவான். அதான் இங்க வந்து செனக்கரர் அப்படின்றது. சாத்தான் முதல்ல பயத்தை கொண்டு வருவான். அப்புறம் சூழ்ச்சி விதமாக ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்காத, வச்சா உனக்கு பிரச்சனை. ஆண்டவர்லாம் நம்பிக்கை வச்சவங்கலாம் அவங்கலாம் வந்து கஷ்டங்கள் வேதனைகள் மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பலவிதமான சூழ்ச்சிகள் வழியாக நம்மளை ஏமாற்றலாம். ஜெபிக்காத, ஜெபிச்சா உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சாத்தா வந்து அவங்க உள்ளத்துல பேசும். இது வந்து இந்த காலம் இப்படி இல்லை, பல காலமா ஒரு 7-8 வருஷம் 10 வருஷமா அப்படின்னு பண்ணிட்டு அப்பப்போ கவனிச்ச ஒரு விஷயம் இதுதான். அப்பப்போ இது எல்லாம் யாரோட எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அவங்களுக்கு எல்லாம் அவங்க அனுபவிச்ச விஷயம். அவங்களுக்கு யாரு வீக்கா இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட வந்து சாத்தா வந்து இந்த பயப்படுது. நம்ம அந்த மாதிரி 2 அரசர்கள் 19வது அதிகாரத்துல அவரு ஹெசக்கியா என்ன செய்யறாரு? ஹெசக்கியா வந்து ஒண்ணு செய்ய அவர் வந்து விசுவாசமானவர். அவர் வந்து ஏசியா கிட்ட போய் ஜெபி கேட்கிறார். ஏசியா கிட்ட போய் கேட்கிறார். அப்ப கடவுள் ஒரு விஷயத்த அவர் வெளிப்படுத்துகின்றார். நீ பயப்படாதே, அஞ்சாதே. ஆண்டவர் எப்பவுமே அஞ்சாதே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எப்பவுமே அஞ்சாதே அப்படின்னு சொல்றாரு. ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் ஒண்ணு கொடுப்பாரு உங்களுக்கு நமக்கு. இந்த சாதம் வந்து பயப்படுத்துகின்ற விதத்துல அவன் பேசுவோம். யாரோட வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ள போறீங்க? 2 அரசர்கள் 19வது அதிகாரத்துல 5-7 வாசிக்கிறீங்களா? அரசர் எசேக்கியாவின் அலுவலர் ஏசாயாவிடம் வந்த பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, உங்கள் தலைவனிடம் இவ்வாறு சொல்லுங்கள், ஆண்டவர் கூறுவது இதுவே, அசீரிய மன்னனின் கைக்கூலிகள் என்னை இகழ்ந்து சொன்ன வார்த்தைகளை கேட்டு அஞ்ச வேண்டாம். இதோ நான் அவனிடம் ஓர் ஆவியை அனுப்புவேன். அவன் ஒரு வதந்தியை கேட்டு தன் நாட்டிற்கு திரும்பி போய் விடுவான். அவனது நாட்டில் வாளால் வெட்டுண்டு அவன் இறக்கும்படி செய்வேன் என்றார். ஆமீன். ஆமீன். ஏசாயா 43வது அதிகாரம் 43வது அதிகாரத்துல 15-16 எடுத்து வாசிக்க. அவர் நம்ம வாழ்க்கையில இருக்கின்ற தடைகள் வந்து எல்லா இடத்துலயும் தடைப்பட்டிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு புது வழியை வந்து அவர் உருவாக்குவார். நம்ம அமைதியாக இருந்தா போதும், அவர் நமக்காக போரிடுவார். எவ்வளவுக்கு நம்ம வீக்கா இருக்குமோ அவ்வளவுக்கு உறுதியா நம்பிக்கை வைக்கலாம், ஆண்டவர் நமக்காக போரிடுவார் அப்படின்னு. எவ்வளவுக்கு நம்ம சோர்வடைந்து இருக்கின்றோமோ அவ்வளவுக்கு ஆண்டவரோட அவர் வந்து நமக்காக போரிடுக்க தயாராக இருக்கின்றார். ஏசாயா 43:15-16 வாசிக்கிறீங்களா? 43:15-16 கிடையாது, 13 வரை தான் இருக்கு. ஏசாயா 43:15-16. ஏசாயா 43:15-16. நானே உங்கள் தூயவரான ஆண்டவர், இஸ்ரேலை படைத்தவர், உங்கள் அரசர், கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும், பொங்கி எழும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும். ஆமென். அங்க வந்து ஒரு வாய்ப்புமே இல்லை. God will make a way where there is no way. வழியே இல்லாத ஒரு சூழ்நிலையில அவர் வழி உருவாக்கும். அவரால் மட்டும்தான் முடிகின்ற ஒரு விஷயம். முன்னிலை காலத்து நம்ம பல நேரத்துல முன்னாடி நடந்த தவறுகள் பிரச்சனைகள் எல்லாம் யோசிச்சு வந்த வேதனைகள்லாம் யோசிச்சு நம்ம வந்து இதுக்கப்புறமும் அது மாதிரிதான் இருக்குன்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படி இல்லை. 18வது வசனம் 19வது வசனம் ஏசாயா 43:18-19 வாசிங்க. முன்னைய காலம் வந்து இன்னும் புதுசா ஒண்ணு அவர் உங்க வாழ்க்கையில ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கேன், உங்களால புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஏசாயா 43:18-19 வாசிக்கிறீங்களா? முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலி நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். ஆமேன். ஆமேன். நம்பிக்கையோட ஆண்டவர் பின்னாடி சொல்லுவோம், மனம் தளராமல் ஆண்டவர் பின்னாடி சொல்லுவோம். ஆண்டவரே ரத்தத்தால் எங்களை கழுவும், ஆண்டவரே தூய்மைப்படுத்தும். உங்களுக்காக எங்கு சென்றாலும் சாட்சியாக ஆவியானவரோட வழிநடத்துதல் வழியாக பேசுவதற்கான கிருபை எங்களுக்கு தார மாட்டவரே. நீங்க எங்க வழியா பேசுவீங்க அப்படின்னு நம்பிக்கை வைக்கிறோம். அதே நேரத்தில் எந்த சூழ்நிலை எந்த விஷயத்துக்கு நாங்க பயப்படாம
ஆவியான ஒரு தூண்டுதலோட வாழுகின்ற மக்களா நீங்க ஒரு புது பாதையை உருவாக்குவீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்பிக்கிட்டோம். புது வாழ்க்கை எங்களுக்கு தருவீங்க. புதுமையான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். பழைய காலத்தை நினைச்சு நாங்க பயப்படாம அஞ்சாமல் உங்களுக்கு பின்னாடி செல்வது மக்களாக எங்களை மாற்ற மாட்டவரை ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை தூய்மையாக்கும், விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுது. All bondages be broken in the mighty name of Jesus. Bind and cast every unclean spirit. In the mighty name of Jesus, we command it to leave them right now. Receive the peace of Christ in the name of Jesus, we pray. Amen. God bless you. Have a nice day.